ஒரு வீரனின் கதை. ஒரு நாள் வியட்நாம் போரில் கலந்து கொண்டு உயிருடன் திரும்பிய ஒரு சிப்பாய் தன் வீட்டிற்கு வர தயாரானான். சான் பிரான்சிஸ்கோ நகரத்திலிருந்து அவன் தன் பெற்றோருக்கு போன் செய்தான். அம்மா, அப்பா, நான் வீட்டுக்கு வருகிறேன். ஆனால் ஒரு உதவி கேட்க வேண்டும். என்னுடன் ஒரு நண்பனையும் வீட்டிற்கு அழைத்து வர விரும்புகிறேன் என்றான். பெற்றோர் மகிழ்ச்சியுடன், சரி மகனே, நாங்கள் அவரை சந்திக்க ஆவராக இருக்கிறோம் என்றனர். அப்போது மகன், ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அந்த நண்பன் போரில் மிகவும் காயமடைந்தான். ஒரு நிலக்குண்டில் கால் வைத்ததால் ஒரு கை மற்றும் ஒரு காலையும் இழந்துவிட்டான். அவனுக்கு வேறு யாரும் இல்லை. அதனால் நம்முடன் தங்க வேண்டும் என்றான். அதற்கு அம்மா, அதை கேட்டு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நாம் அவனுக்கு வேறு இடத்தில் வீடு கிடைக்க உதவலாம் என்றாள். ஆனால் மகன் உறுதியாக, இல்லையம்மா, அவன் நம்முடனே இருக்க வேண்டும் என்றான். அப்பா கடுமையாக, மகனே, நீ என்ன கேட்கிறாய் என்பதே உனக்கு புரியவில்லை. அப்படிப்பட்ட உடல் குறைபாடு உள்ளவர் நமக்கு சுமையாகி விடுவார். நமக்கும் வாழ்க்கை இருக்கிறது. அவனை பற்றி மறந்துவிட்டு வீட்டுக்கு வா என்றார். இதை கேட்டதும் மகன் போனை துண்டித்து விட்டான். அதற்கு பிறகு பெற்றோருக்கு அவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. சில நாட்களுக்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோ போலீசாரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. உங்கள் மகன் ஒரு கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்துவிட்டான். இது தற்கொலை என்று நாங்கள் கருதுகிறோம் என்று தெரிவித்தனர். இதை கேட்ட பெற்றோர் உடைந்து போனார்கள். அவர்கள் உடனே அந்த நகரத்திற்கு சென்று மருத்துவமனை மார்ச்சரியில் மகனின் உடலை அடையாளம் கண்டனர். அவன்தான் அவர்களுடைய மகன். ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி அவர்களை காத்திருந்தது. அவர்களுடைய மகனுக்கு ஒரு கை மற்றும் ஒரு காலே மட்டுமே இருந்தது. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், அவன் சொல்ல வந்த நண்பன் வேறு யாருமில்லை, அவனேதான். நீதி. நம்மை வசதியாக வைத்திருப்பவர்களை நாம் எளிதில் நேசிக்கிறோம். ஆனால் நமக்கு சிரமம் தருபவர்களை தவிர்க்கிறோம். உண்மையான அன்பு என்பது உடல் குறைபாடுகள், துன்பங்கள், தோல்விகள் இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதே. ஹார்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.